புதிய கலைஞர்களால் அவர்களுடைய பெயரில் அமர்ந்திருக்கின்ற பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகன் சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அந்த இனிய சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களே, நகராட்சியுடைய துணைத் தலைவர் அவர்களே, நகராட்சியுடைய ஆணையர் அவர்களே, நம்முடைய ஆர்டிஎம்ஏ அவர்களே, எங்களது நகராட்சி துறையினுடைய பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் பேசுகின்ற போது திட்டங்கள் முழுவதையும் நமது திருவாரூருக்கு வழங்கிய நேருக்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்று சொன்னார். நாங்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்தவர், எங்களை இந்த அளவிற்கு இந்த வேலை செய்ய வைத்தவர் கலைஞர். கலைஞர் இல்லை என்றால் நாங்கள் தான் எங்கேயாவது மம்பட்டு பிடிச்சி வேலை செஞ்சுருப்போம், அவ்வளோதான். அவர் தான் எங்களை உருவாக்கினார். இந்த வாய்ப்பு திருவாரூரில் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு தந்ததும் அவர் தான். இன்றைக்கு அவருக்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் திருவாரூருக்கு ஒருத்தருங்க வந்து பேச போனாங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னார். நான் இன்றைக்கி எழுதிட்டு வந்தேன், நாங்கள் எழுதாமல் வந்துட்டேன். போன தடவை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கலைஞர் நகரோட மேம்பாட்டு திட்டம் 23 எண்ணிக்கையிலே 43.97 கோடிக்கும், நமக்கு நாமே திட்டத்தில் 5 பணிகள் 54 லட்சத்துக்கும், தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 10.142 கிலோமீட்டர் 10 கோடி ரூபாயிலும் 43 பணிகள், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 37 பணிகள் 4 கோடி 35 லட்சத்திலும், 15வது நிதிக்குழு மானியம் 57 9.30 கோடியும், மாநில நிதிக்குழு மானியம் 66 லட்சத்திற்கும், மூலதன மானிய நிதி 3 பணிகள் 2 கோடி 21 லட்சத்துக்கும், இயக்குதல் மற்றும் பராமரிப்பினுடைய நிதி 17 லட்சம், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2 பணி 1 கோடி 85 லட்சம், தூய்மை இந்தியா திட்டம் 9 பணிகள் 5.56 லட்சம். ஆக திருவாரூர் நகராட்சிக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 78 கோடி 61 லட்சத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் திருவாரூர் நகராட்சி நடந்திருக்கிற பணிகள் கலைஞர் நகரோட மேம்பாட்டு திட்டத்தில் 15.50 கோடியும், அம்ருத் 2.0 திட்டத்தில் 78 கோடி 15 லட்சமும், மூலதன மானிய நிதியிலே 4 கோடி 6 லட்சமும், டூரிஸ்டில் பாதாள சாக்கடை திட்டம் 29 கோடி 46 லட்சமும், தூய்மை இந்தியா திட்டம் 98 லட்சமும், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 86 பணிகள் 8 கோடி 17 லட்சம். ஆக 4 ஆண்டு காலத்தில் இந்த ஆண்டுக்கு மட்டும் 78.6 கோடி 61 கோடி 136 கோடி 82 லட்சம் கிட்டத்தட்ட இந்த திருவாரூர் நகராட்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நடைபெற போன பணிகள் என்பது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் சூப்பலி மார்க்கெட் பகுதியில் வணிகவளாக 8.63 கோடியும், மூலதன மானிய நிதி மற்றும் இயக்குதல் பராமரித்தல் பற்றாக்குறை நிதி, பழைய பேருந்து நிலைய கார் சாலை மற்றும் பேருந்து நிலையத்திற்கு 65 லட்சமும், பள்ளி மேம்பாட்டு நிதியிலே அங்கன்வாடிக்கு 16 லட்சமும். ஆக இந்த திருவாரூரில் இந்த ஆண்டு நடைபெறுகிற பணிகள் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்திலே 200 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திருவாரூர் நகராட்சிக்கு வளர்ச்சி திட்டத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். குடிநீர் திட்டங்கள் என்று வருகிற போது ட்ராடு மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 12 MLD குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. நகராட்சிகள் மூலம் 2 லட்சம் மக்களுக்கு 12 MLD குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சிகள் 1 லட்சம் மக்களுக்கு 6 MLD குடிநீர் வழங்கப்பட்டது. ஆக 6 லட்சம் மக்களுக்கு 30 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் குடிநீர் திட்டங்களுக்காக மட்டும்
ஸ்குவாடு மூலம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், நன்னிலம், பொள்ளாச்சேரி, மன்னார்குடி, மேட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றியங்களைச் சேர்ந்த உள்ளடக்கிய 657 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் 1127 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று இது முடியும் போது 4 லட்சம் மக்களுக்கு 29 MLD தண்ணீர் கொடுக்கும் 1127 கோடி ரூபாய் குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. நகராட்சிகள் 3 குடிநீர் திட்டங்கள் 229 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 1 லட்சம் மக்களுக்கு 5 MLD வழங்கப்படும். நம்முடைய பொருளாச்சேரி பேரூராட்சியில் ஒரு குடிநீர் திட்டம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக அறிவிக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வேதாரணம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேற்கூறிய திட்டங்கள் தவிர உள்ளூர் நீராதாரங்களை கொண்டு தனி மின்விசை திட்டங்கள் மூலம் 29 MLD வழங்கப்பட்டு வருகிறது. ஆக 2026 இந்த திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 13 லட்சம் மக்களுக்கு தேவையான 93 MLD தாராளமாக குடிநீர் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பாதாள சாக்கடை திட்டம் ஸ்குவாட் மூலம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 229 கோடி மதிப்பீட்டில் மன்னார்குடி நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. மன்னார்குடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை தம்பி வந்திருக்கான், தலைவர் வந்திருக்கார். மதிவானன் உங்கள் பேரை சொல்ல விட்ட நான் எங்களோட அமைச்சராக இருந்தவர். அமைச்சராக இருந்தது மட்டுமில்ல, எல்லாம் காலேஜில் பெஞ்சுமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எங்கள் பின்ன இருக்கையில் உட்காந்துருந்து அவர் என்ன நல்லா பேசுவார். அருமையாக நேற்று பொதுக்கூட்டத்தில் கூட மிக அருமையாக உரையாற்றினார். திருவாரூர் நகராட்சி மூலம் 29 கோடி மதிப்பீட்டில் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. இத்திட்டம் முடியும் போது 65,000 மக்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள். குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் பணம் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு 4 ஆண்டு காலத்தில் 78 கோடி 60 லட்சமும், திருத்துறைப்பூண்டிக்கு 73 கோடி 74 லட்சமும், திருவாரூருக்கு 280 கோடி 19 லட்சமும், மன்னார்குடிக்கு 180 கோடி 62 லட்சமும் நகராட்சிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். 7 பேரூராட்சிகள் குடவாசல் 18 கோடி ரூபாய், கொரடாச்சேரி 18 கோடி ரூபாய், முத்துப்பேட்டை 20 கோடி ரூபாய், நன்னிலம் 17 கோடி ரூபாய், நீடாமங்கலம் 13.15 கோடி, கேரளம் 10.46 கோடி, வலங்கைமான் கிட்ட 6.13 கோடி. அதை பேரூராட்சிகள் மூலம் 103 கோடியும், நகராட்சிகளுக்கு 603 கோடியும் இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த பேருந்து நிலையத்தை வைத்து இதுபோல் பேருந்து நிலையங்கள் நகராட்சி பகுதிகளிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள், பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பது, புதிய மார்க்கெட் அங்காடி எப்படி அமைந்திருக்கிறது போல் அங்காடி அமைப்பது, புதிய சமூக நலக்கூடங்கள் அமைப்பது, சாலைகளை அமைப்பது, குடிநீர் திட்டங்களை உருவாக்குவது, மழைநீர் வடிகால்களை கட்டுவது என்று இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் நகராட்சி துறைக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் எது செய்யலைனாலும் தலைவன் விட மாட்டார், அது எனக்கு தெரியும். நம்முடைய ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இந்த பகுதியில் பொறுப்பேற்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் பாராட்டுகின்ற வகையில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவாரூர் நகராட்சிக்கு இணையாக மன்னார்குடி நகராட்சியை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய மன்னை அவருடைய பேரன் அவர்கள் தலைமையில் இந்த நகராட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் கட்டியாகிவிட்டது. புதிய அறிவுசார் மையம் இப்பொழுது ஆரம்பித்து இருக்கிறோம். அது பாதாள சாக்கடை திட்டம் முடியும் போது என்ன சொல்கிறாரு, நான் ஓட்டு வாங்க, நீ உடனே பின்னாலே ரோடை போடுன்றார். எனவே எந்த திட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஊரில் இருந்து வளர்ந்த ஐயா கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான்
கலைவாணன் அவர்கள் மண்ணின் மைந்தரன் எங்களுக்கு சொந்த கொண்டார். இப்போ கூட அவர் சொன்னார், ஒருத்தர் கௌதமன் வந்திருந்தார், கௌதமன் அவர் சொன்னார், திருக்கோளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தது, எனவே எங்களுக்கு அவர் சொந்தம்னார். கலைவாணன் சொன்னார், மண்ணின் மைந்தர் என்று சொன்னதே நான் தான் 2004 எங்களுக்கு தான் சொந்தமானவர் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயோ 2 பேரும் இங்கே பிறந்து வளர்ந்துருக்கலாம், உருவாக்குறது திருச்சி மாவட்டம், நாங்கள் தான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எங்கெங்கு உலகமுக்கு இருக்கிற தமிழர்களுக்கு அவர் உறவுட்டார். அவரால் தான் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த பேருந்து நிலையத்தை விரைவாக கட்டி முடித்து, மார்க்கெட்டை விரைவாக கட்டி முடித்த மக்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்கிற நகராட்சி தலைவர், அதற்கு துணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருக்கும் எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.